வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான ரோமியோ அப்படின்ற ஒரு ரொமான்டிக் காமெடி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். விஜய் ஆண்டனியோ மிர்னாலினியோ இணைஞ்சு தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 99ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஏதோ ஒரு கலவரம் நடக்குது போல. ஒரு சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, தங்கச்சி எங்கன்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டுலாம் இருக்கான். இந்த சின்ன பையன் தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இப்ப ஹீரோவோட மைண்டுக்குள்ள தான் இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. சட்டுன்னு கனவுல இருந்து எந்திரிச்சிடுறாரு. நம்ம ஹீரோவோட பேரு அறிவழகன் அப்படின்றது எல்லாருமே அறிவுன்னு சொல்லுவாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் மலேசியால பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஸ்வீட்டாலாம் நடந்துப்பாரு. குடும்ப கஷ்டத்தினால இவர் மலேசியால வேலை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. ரொம்ப சின்சியரா வேலை பார்த்ததுனால தான் இன்னைக்கு பிசினஸ் மேனா மாறி இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவரோட தாய் மாமா இருக்காரு பாத்தீங்களா, அடிக்கடி கால் பண்ணி பேசுவாரு. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ மாப்ள, இந்த பொண்ணை பாரு அந்த பொண்ணை பாரு அப்படின்ற மாதிரி அடிக்கடி போட்டோ எல்லாம் அனுப்பிக்கிட்டே இருப்பாரு. ஹீரோவும் திரும்பி இவரோட ஊருக்கு போகணும்னு நினைக்கிறாரு. போற வழியில நிறைய லவ்வர்ஸ் எல்லாம் பாக்குறாரு. அவங்கள பார்க்கும் போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்படுறாரு. இதனால தான் மத்த லவ்வர்ஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. அம்மாவும் பையனை பல வருஷம் கழிச்சு பாக்குறதுனால சந்தோஷப்படுறாங்க. ஹீரோக்கு 35 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்காரு. மாமா இருக்காருல, கவலைப்படாதீங்க நான் பேசுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்பதான்டா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஹீரோ கிட்ட கேக்குறாரு. ஹீரோவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை பேரண்ட்ஸ் கவனிக்கிறாங்க. டே பேசாம கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. தெரியாத பொண்ணை எப்படி கல்யாணம் பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. எங்களுக்கு மட்டும் என்ன தெரியுமா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இல்லையா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பாக்கும் அம்மாக்கும் தனித்தனி லவ்வா இருக்கும். அதை பத்தி எல்லாம் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. இப்ப எதுக்காக அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸும் தடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, 35 வயசு வரைக்கும் வேலை வேலைன்னு சுத்திட்டேன். இதனால லவ்ன்ற ஒரு செக்மெண்டே என்னோட வாழ்க்கையில இல்லாம போயிருச்சு. அதை கண்டிப்பா ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி லீலான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க பெரிய ஆக்டர்ஸ் போல. இப்போ ஒரு ஷார்ட்டை நடிக்கிறதுக்காக தான் வராங்க. அந்த ஷார்ட்டை நல்லபடியா நடிச்சும் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் லீலாவோட கற்பனை நமக்கு தெரிய வருது. உண்மையில அந்த ஷார்ட்டை வேற ஒரு ஆக்டர்ஸ் பண்ணிருப்பாங்க. அதை தள்ளி இருந்து லீலா கவனிச்சிருப்பாங்க. லீலாவும் ஆக்டர்ஸ் ஆகணும்னு ட்ரை பண்றாங்க. ஒருத்தர் வாய்ப்பு தரதா சொல்லியிருப்பாரு. ஆனா கடைசி நேரத்துல ப்ரொடியூசர் ஏத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவங்களும் மனசு உடைஞ்சிடுறாங்க. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இன்னைக்கு நைட் எனக்கு சரக்கு வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்டில் ஒருத்தர் டேரக்டர் ஆகணும்னு ட்ரை பண்றாரு. இன்னொருத்தர் கேமராமேன் ஆகணும்னு ட்ரை பண்றாரு. அவங்களுக்குமே பெருசா வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. இப்போதைக்கு கல்யாணத்துக்கான வெட்டிங் ஷூட்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஆக்ட்ரஸ் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இதெல்லாம் இவங்களோட பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. வீட்டை பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் அப்பா கிட்ட இருந்து கால் வருது. இவங்க எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லிட்டு அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவும் தாத்தா இறந்து போயிட்டாரு, உடனே கிளம்பி வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த தாத்தா ஹீரோவோட ஃபேமிலிக்கும் தெரிஞ்சவர் போல. ஹீரோவோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களாம் வந்துடுறாங்க. ஹீரோவோட அம்மா தான் ஹீரோயின் அம்மாவை சமாதானப்படுத்துறாங்க. ஹீரோவும் மாலை போடுறதுக்காக வராரு. பார்த்தா இவருக்கு முன்னாடி ஹீரோயின் தான் மாலை போட்டிருக்காங்க. அந்த இடத்துல வச்சுதான் முத வட்டியா ஹீரோயினை பாக்குறாரு. ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது. இப்ப நிறைய விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. உதாரணத்துக்கு இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆகி, இவங்க 2 பேருக்குமே குழந்தை பிறந்து, அந்த குழந்தைக்கு இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணி, இவர் சாவர தருவாயில இருக்கும் போது ஒய்ஃபை பாக்குற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாரு. அந்த அளவுக்கு ஹீரோயினை ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது. அந்த இடத்துல எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது இவரும் கூட சேர்ந்து டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் அம்மா ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல மயங்கி விழுந்துடுறாங்க. இதனால என்னாச்சோ ஏதாச்சோன்ற மாதிரி வேகமா உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுறாங்க. ஒரு ஆபரேஷன் பண்ணோன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. அப்பா இருக்கார்ல, உங்ககிட்ட சேவிங்ஸா எவ்வளவு இருக்குமா, 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டாரு. சேவிங்ஸா, என்கிட்ட சேவிங்ஸ்லாம் இல்லப்பான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 6 வருஷமா நீ அப்ப என்னதான் சம்பாரிச்சு அப்படின்ற மாதிரி அப்பா கோவப்படுறாரு. இப்ப எப்படி ஆபரேஷனை சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ ஃபாரினுக்கு போற டைம்ல ஹீரோனோட தாத்தா நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிருப்பாரு. அதை மனசுல வச்சு அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு தேவையான காசெல்லாம் தந்துடுறாரு. இப்ப ஆபரேஷன்லாம் இந்த இடத்துல நடக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோ அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கிறத அம்மா கவனிச்சிருப்பாங்க. பையனுக்கு பிடிச்சிருக்கு போல. பொண்ணு கேட்டு பார்த்தா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. 2 பேருக்கும் 10 வயசு வித்தியாசம் இருக்கும். அதனால அப்பாவும் என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோக்கா இவங்களை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுல, அதனால மாமா கிட்ட விசாரிக்கிறாரு. டே 10 வயசு வித்தியாசம், எப்படா இதை பத்தி பேரண்ட்ஸ் கிட்ட பேசுவன்ற மாதிரி மாமாவும் கேக்குறாரு. இவ பேரண்ட்ஸாவே ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்குன்னா பேசி பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் பிடிச்சிருக்குன்னு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லிட்டாரு. சீக்கிரமா பேசிடலான்னு பேரண்ட்ஸ் முடிவு பண்றாங்க. இப்ப அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஹீரோனும் அம்மாக்கு என்ன மாத்திரை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கால் வருது. ஒரு ஆட் ஷூட் இருக்கு, கிளம்பி வான்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அப்பா வந்துடுறாரு. எங்க கிளம்புற அப்படின்னு கேக்குறாரு. வேலை இருக்குப்பா, நான் ஆபீஸ்க்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
நீ என்ன வேலை பார்க்கறன்னு எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அப்பா கோவமா சொல்லிட்டாரு. இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடு நடிச்சிருப்பாங்க. அந்த ஆடோட வீடியோவை அம்மா கிட்ட காட்டுறாரு. உன் கவனக்குறைவு தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி அம்மாவை போட்டு அடிக்கிறாரு. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, சீக்கிரமா உனக்கு கல்யாணம் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோவோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. கல்யாண விஷயத்தை பத்தி தான் பேசுறாங்க. இது நல்ல ஆஃபர், இதை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சீக்கிரமா உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, ரெடியாருன்னு சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களும் இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. பொண்ணு வீட்டுல கல்யாணத்துக்கு ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அம்மாவும் கால் பண்ணி பையன் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோ பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. கல்யாணம் பண்ணி அவளை லவ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. கல்யாண ஏற்பாடுல பெருசா ஈரின் ஆர்வமே காட்ட மாட்டாங்க. கடமைக்கு தான் ஈரின் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெருசா ஹீரோ கவனிக்க மாட்டாரு. ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இப்ப ஹீரோவோ அவங்க கழுத்துல தாலியை கட்டுறாரு. அப்பதான் இவரோட கையில கண்ணீர் துளி விழுது. இவங்க கண்ணை கவனிக்கிறாரு. இவங்க அழுதுட்டு இருக்காங்கன்றது தெரியுது. ஒருவேளை கல்யாணத்துல இவளுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இதை பத்தி எல்லாம் இவரோட மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ தேவையில்லாம யோசிக்காத, பத்திரமா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி மாமா சொல்லிட்டாரு. இப்ப பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இவங்க கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில தங்குற மாதிரி தான் பிளான் இருக்கும். போற வழியில ஈரன் பேசவே மாட்டாங்க. ஈரன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, வழியில வேகமா இந்த கார்ல ஏறிடுறாங்க. நீங்களாம் யாருன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் இந்த வீட்டுல தான் தங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது இவங்களும் தங்க போறாங்களா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஈரனும் ரூம்ல பண்ணிருக்க டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் பார்த்து கோவப்படுறாங்க. நீங்க வெளியே படுங்கன்ற மாதிரி தலகாணியை தூக்கி வெளியே போட்டுறாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இப்பதான் பேக் வைக்கிறதுக்காக டிரைவர் வராரு. இங்க நடந்த விஷயத்த பாத்துறாரு. அண்ணன், தயவு செஞ்சு அப்பா அம்மா கிட்ட சொல்லாதீங்க, வருத்தப்படுவாங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அந்த அண்ணனும் சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியாம ஹீரோவும் சோகமா உட்காந்துருக்காரு. அப்பதான் பார்ட்டி பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோவும் வெளியே வந்து பாக்குறாரு. ஆக்சுவலா ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. அந்த இடத்துல பயங்கரமா சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. உடனே மாமாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஈரன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மாப்பிள்ள போட்டோவெல்லாம் அனுப்பிடுறாங்க. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல, நான் அங்கேயே வந்துட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவசரப்படாத, இந்த மாப்பிளைய பார்த்தா கொஞ்சம் ஏமாளி மாதிரி தான் தெரியுது. நான் சொல்ற மாதிரி அவன் கிட்ட பேசிப்பாரு, அவன் ஏத்துக்கிட்டான்னு வச்சுக்கோ, உன்னோட கரியருக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃப்ரெண்டு கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிறாங்க. மாப்பிளையும் பொண்ணும் பேசிக்கோங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பேசிக்கும் போது இவங்க விஷயத்தெல்லாம் சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. எனக்கு சென்னையில தான் இருக்கணும், இங்க இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சென்னை தானங்க, போலாம், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவரும் உடனே ஏத்துக்கிறாரு. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்களும் அவன் கூட தங்குறதுக்காக வந்துடுறோம், அவனால எதுவுமே பண்ண முடியாத மாதிரி நம்ம பாத்துக்கலான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இவங்க கல்யாணமே பண்ணிருப்பாங்க. நைட்டு பார்ட்டி பண்ணாங்கல்ல, இப்ப காலையில எல்லாருமே டயர்டா முழிக்கிறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்காக மோர்லாம் தராரு. அதே சமயம் உங்களுக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டேன், சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஹீரோயின் சாப்பிட வரமாட்டாங்க, மத்தவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோ கூட உடனே பேசிலாம் பழக ஆரம்பிக்கிறாங்க. இத பாக்குற ஹீரோயினுக்கு செம்ம கோவமா இருக்கு. அவனை என்கிட்ட இருந்து பிரிப்பீங்கன்னு பார்த்தா நீங்களே சேர்த்து வச்சிருவீங்க போலியே, நீங்க இந்த வீட்டுல இருக்க வேணாம், நானே அவனை சமாளிச்சுக்கிறேன், முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸும் சரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் உங்களை ஏமாத்தலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி ஏமாத்துறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு இந்த கல்யாணத்திலே விருப்பம் கிடையாது. வற்புறுத்தி தான் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. நீங்க வேணா டைவர்ஸ் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இத பத்திலாம் ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லியிருப்பாங்க. நீ எதுக்காக அவசரப்பட்ட? இப்ப அவன் மட்டும் வீட்டுல சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, உனக்கு உன்னோட அப்பா வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு, தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணலாம்னு நினைச்சுமே இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஹீரோ ஃபீலிங்கா உட்காந்துருக்காரு. அப்பதான் மாமா இவரை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்ன விஷயம் ஆச்சு, ஏன் இப்படி சோகமா உட்காந்துருக்கன்னு கேட்கும் போது ஹீரோ விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. நான் உடனே அவளோட அப்பா கிட்ட பேசுறேன், எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மாமா சொல்லிட்டாரு. வேணாம் மாமான்ற மாதிரி இவரை நிறுத்திடுறாரு. வற்புறுத்தி வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, அதனாலதான் இவ்வளவு கோவப்படுறா. அப்ப கூட அவளால நான் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லிட்டா. இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணணும்னு ஆசைப்படுற மாமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே பார்ல சரக்கு அடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அந்த பாரோட மேனேஜரா யோகி பாபு தான் இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே பிளான பத்தி டிஸ்கஸ் பண்றதா அவரும் கவனிச்சிருப்பாரு. ஏதாவது பிரச்சனையா, நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி மாமா அனுப்பி விட்டுறாரு. மாமா என்ன சொல்றாருன்னா, இப்ப அவனோட ஒய்ஃப்டா, அவ கூட ஒன்னா இருந்துரு, எல்லாமே சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. விருப்பம் இல்லாம அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்க கூடாதுன்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. மாமா இந்த மாதிரிலாம் வில்லங்கமா ஐடியா கொடுக்குறாருல, அதனால நீங்க ஊரை பார்த்து கிளம்புங்க, நானே என்ன பண்ணுன்றத பாத்துக்கிறேன்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. பார்த்தா யோகி பாபு இவரை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சு பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. ஹீரோவும் இவர்கிட்ட எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஆட் ஷூட்டுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கூட நடிக்கிற நபர் ஹீரோ மாதிரியே இவங்களோட கண்ணுக்கு தெரியுறாரு. அதனால ஷார்ட்ல சொதப்பிக்கிட்டே இருக்காங்க. இவங்க ரொம்ப வாட்டி சொதப்பிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதனால டைரக்டரும் வேற யாரையாவது நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை வர வச்சிடுறாரு. இந்த இடத்துல யோகி பாபு இருக்காருல, ஹீரோயினுக்கு எதெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத அவங்க சோசியல் மீடியாவை பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. உன் ஒய்ஃபுக்கு ஆக்டிங்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, நீ அதை பத்தி பேசினா கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவா, நீ கால் பண்ணி பேசுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரும் பேசுறதுக்காக கால் பண்றாரு. ஹஸ்பண்ட் கால்னு தெரிஞ்சோடனே அவங்க கட் பண்ணிடுறாங்க.
நான் நினைச்சதை விட பிரச்சனை பெருசா தான் இருக்கும் போல, நீ வேற ஒரு அடையாளத்துல பேசிப்பாரு, இந்த சிம்மை யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி வேற ஒரு புது சிம்மை தந்துடுறாரு. அவளோட ஃபேன் மாதிரி அவளுக்கு கால் பண்ணி பேசு, எது பிடிக்கும் பிடிக்காதுன்றத தெரிஞ்சுக்கோ, ஒரு ஹஸ்பண்டா அந்த விஷயத்தெல்லாம் செயல்படுத்து, பிடிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்ற மாதிரி யோகி பாபு சொல்லிட்டாரு. இப்போ ஒரு வாய்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டாரு. அதை இன்ஸ்டால் பண்றது மூலியமா வேற வாய்ஸ் தான் ஹீரோயினுக்கு கேட்கும். இப்ப ஹீரோயின் கிட்ட உங்க வீடியோலாம் நான் நிறைய பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பரா நடிக்கிறீங்க, கண்டிப்பா பெரிய ஆளா மாறுவீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க கிட்ட பேசும்போது இவரோட பேரு விக்ரம்னு சொல்றாரு. ஆட் ஷூட் கேன்சல் ஆயிடுச்சுல, ஹீரோயின் கொஞ்சம் சோகமா வீட்டுல உட்காந்துருக்காங்க. இவரும் அவங்க கிட்ட பேசலான்ற மாதிரி வராரு. ஆனா இவரை பார்த்தோன்னே ரூம்குள்ள எந்திரிச்சு போயிடுறாங்க. என்ன பேசவே மாட்டான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா விக்ரமா ஒரு நம்பர்ல இருந்து பேசினார்ல, அந்த நம்பருக்கு ஒய்ஃப் கால் பண்றாங்க. இவரும் சந்தோஷமா அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி என்கிட்ட பேசுனீங்கல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தது, உண்மையிலேயே என்னோட ஆக்டிங் நல்லா இருந்ததான்னு கேக்குறாங்க. நல்லா இருந்ததுங்க, நம்ம இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஓகேன்ற மாதிரி அவங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிறாங்க. இத மேல இருந்து பாக்குற ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, எப்படியும் நம்ம கிட்ட பேசிட்டா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காரு. ஹீரோயின் தினம் ஆக்டிங்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி எல்லாம் விக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நேர்ல பேசலனாலும் பரவாயில்ல, இப்படியாவது பேசலாலே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சந்தோஷப்பட்டு இருக்காரு. இப்ப பார்ல இருக்கும் போது திடீர்னு அங்க ஃபயரை பாக்குறாரு. ஃபயரை பார்த்தவரு ரொம்ப பயந்துடுறாரு. என்னாச்சு, ஏன் கத்துனீங்கன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இல்ல, எனக்கு நெருப்புனா ரொம்ப பயம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதாவது பிளாஷ்பேக்ல தங்கச்சிக்கு ஏதோ ஆன மாதிரி காமிச்சாங்கல்ல, அப்பத்துல இருந்து இவருக்கு நெருப்புனா பயம் போல. ஹீரோயினுக்கு பர்த்டேவா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பயங்கரமா டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிருப்பாரு. இப்ப வர ஹீரோயினும் மிரண்டு போயிடுறாங்க. நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இவர் தான் பண்ணாரு அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரியல. ஹீரோவும் அதெல்லாம் விரும்பல, பரவாயில்ல இருக்கட்டும்னு நினைக்கிறாரு. ஹீரோவும் ஹீரோயினுக்காக பிரியாணி செஞ்சிருக்காரு, சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாரு. எனக்கு பிரியாணி எல்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல பிரியாணி தான் ஆர்டர் போடுறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பார்சல்ல நம்ம செஞ்ச பிரியாணியை வச்சிடணும் அப்படின்ற மாதிரி வச்சிடுறாரு. ஹீரோயினும் அதை சாப்பிட்டு பாக்குறாங்க, சூப்பரா இருக்குன்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. இதை தள்ளி இருந்து கவனிக்கிற ஹீரோவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. ஹீரோயினுக்கு பெருசா எந்த சான்ஸும் கிடைக்க மாட்டேங்குதுல, அதை நினைச்சு ஃபீலிங்கா விக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் ஸ்டார் ஆவன்ற நம்பிக்கையே எனக்கு போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிலாம் நம்பிக்கையை இழக்காதீங்க, கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும், நீங்க ஸ்டார் ஆவீங்கன்ற மாதிரிலாம் பேசுறாரு. இதை கேட்கிற இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. டைரக்டர் ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லி ஓகே வாங்கியிருப்பாரு. ஹீரோயினா நீ தான் நடிக்கணும்னு கேட்டேன், அதுக்கும் ஏத்துக்கிட்டாரு, நீ அவரை பாக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாரு. இவங்களும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. நீங்க சொன்ன மாதிரியே நந்திருச்சு அப்படின்ற மாதிரி விக்ரம் கிட்ட போன்ல பேசிக்கிட்டே நடந்துட்டு இருக்காங்க. தெரியாம தண்ணியில கால் வைக்கிற மாதிரி போறாங்க. இதை கவனிக்கிற ஹீரோ இருக்காருல, பார்த்து தண்ணின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்க தண்ணி இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. மழை டைம்ல எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்கும், கவனமா நடக்கணும்ன்றதுக்காக சொன்னேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா, சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. டைரக்டர் ஃப்ரெண்ட் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப மழை பெய்யறதுனால அவரால் வர முடியல, கரெக்டான டைமுக்கு போகணுமே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நான் வேணா வந்து டிராப் பண்ணவா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இவங்க சரின்னு ஏத்துக்கிறாங்க. இவரும் அந்த இடத்துக்கு இவங்களை கூட்டு வந்து வெட்டுறாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினும் திரும்பி வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. ஏன் சோகமா இருக்கான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. எப்படி இவரு கேட்டா சொல்ல மாட்டாங்கல்ல, அதனால கேட்க மாட்டாரு. இவர் வீட்டுக்கு வந்தோன்னா நார்மலா விக்ரம் மாதிரி கால் பண்ணிட்டாரு. என்ன மேடம், ஹீரோயின் சான்ஸ் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேக்குறாரு. இந்த இடத்துல ஹீரோயினும் சோகமா நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ப்ரொடியூசரை பார்க்க போனாங்க பாத்தீங்களா, அவர் கொஞ்சம் தப்பா பேசியிருப்பாரு, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இதை கேட்டுதான் இவங்க உடஞ்சு போயிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சோன்னா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த ப்ரொடியூசர் ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. அவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த ப்ரொடியூசர் நிறைய பேர்கிட்ட இந்த வேலையை பண்ணிருப்பாரு போல. இப்ப ஹீரோ அடிக்கிறதுக்காக தேடிட்டு இருக்கும் போது ஒருத்தங்க செருப்பை கழட்டி தராங்க. அந்த செருப்பை வச்சு அந்த ப்ரொடியூசரை போட்டு ஹீரோவும் பயங்கரமா அடிக்கிறாரு. யாரோ ஒருத்தர் அந்த ப்ரொடியூசரை அடிச்சதா தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிய வந்திருக்கும். இவர் தான் அடிச்சாரு அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியல. அந்த ப்ரொடியூசரை ரொம்ப நம்பியிருப்பாங்க. அவரை இப்ப இல்லைன்னா யார்கிட்ட போய் கதையை சொல்றது, இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது போல அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாங்க. ஒரு படத்துக்கு எவ்வளவு பட்ஜெட் செலவாகும், நான் வேணா ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இது நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க சந்தோஷப்படுறாங்க. டைரக்டர் ஃப்ரெண்டோ சூப்பர் லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுல ரொமான்ஸ் சீன்லாம் வருது. அப்ப ஹீரோயின் வேற ஒரு நபர் கூட ரொமான்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சு ஷாக்ல மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி எழுப்புறாங்க. நீ சொன்ன கதையில நான் தான் ஹீரோவா இருக்கணும்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. எது நீங்க ஹீரோவான்னு கேக்குறாங்க. ஆமா, நான் தான் ஹீரோவா இருக்கணும், அப்பதான் இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், யோசிச்சே உங்க முடிவை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. ஹீரோ சொன்ன கண்டிஷனை ஏத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவரை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு விருப்பம் இல்ல. நீ நினைச்ச ஹீரோ கேரக்டர் இவர் மாதிரியா இருந்தாரு, நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. உனக்கு லுக்கு தானே பிரச்சனை, நான் டோட்டலா மாத்துறேன் அப்படின்ற மாதிரி காஸ்டியூம் டிசைனர் ஃப்ரெண்டு சொல்றாங்க. இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி எங்களுக்கு ஓகே, நாளைக்கு ஒரு இடத்துக்கு வாங்கன்னு சொல்றாங்க. இவரும் அவங்க சொன்ன மாதிரி வந்துடுறாரு. ஹீரோவை டோட்டலா மாத்தணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவங்க மேக்கப்லாம் பண்றாங்க. இப்ப ஹீரோவோட கெட்டப்பையே டோட்டலா மாத்திடுறாங்க. இப்போ ஓகேவான்னு ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. இப்பயும் ஹீரோயினுக்கு விருப்பம் இல்ல, ரூம்ல போய் கதவெல்லாம் சாத்திடுறாங்க.
உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்லங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் சோகமா பேசுறாரு. ஹீரோயின் ஒரு ஸ்டேஜ்ல சரி நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பார்த்த மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு பெருசா ஆக்டிங் தெரியாதுல்ல, அதனால முதல்ல ரிஹர்சல் மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு டைரக்டர் சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இன்னைக்கு கிஸ் பண்ற மாதிரி தான் சீனு அப்படின்ற மாதிரி டைரக்டர் சொல்லிட்டாரு. எனக்கு ஓகே, ஹீரோயினுக்கு ஓகேவான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அவளுக்கு அதெல்லாம் ஓகே, நீங்க வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. பார்த்தா ஒரு பலூனை தான் கிஸ் பண்ண சொல்றாங்க. நீங்க பலூனை கிஸ் பண்றதா அவளை கிஸ் பண்ற மாதிரி நாங்க செட் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. ஓஹோ, இந்த மாதிரிலாம் டெக்னாலஜி இருக்கான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே அழுதுகிட்டே பேசுற மாதிரி ஒரு சீனா இருக்கும். ஹீரோ அழுவுறது சுத்தமா செட்டே ஆக மாட்டேங்குது. இதனால ஹீரோயின் டென்ஷன் ஆன மாதிரி எந்திரிச்சு போயிடுறாங்க. ஹீரோவும் அழுவுறதுக்கு பிராக்டிஸ் எடுக்கிறாரு. எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. ஹீரோயின் பேசாம இருக்கிறது உண்மையிலேயே இவருக்கு கஷ்டமா இருக்குல்ல, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. அப்போ ஒரு அழுக வருது. இது கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் டைரக்டர் சொல்லிட்டாரு. இப்ப போட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. கட்டி பிடிக்க சொல்றாங்க. இவங்க கட்டி பிடிக்கிறது கூட தயங்குறாங்க. இதனால கண்டிப்பா ஒரு லேடியை வச்சு ட்ரெயின் பண்ணணும்னு இவங்க முடிவு பண்றாங்க. ரொமான்ஸ் சீனுக்கு ட்ரெயின் பண்றதுக்காக ஒரு லேடி வந்துட்டாங்க. அந்த லேடியும் கட்டி பிடிக்க சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அன்ஈசியா ஃபீல் பண்றாங்க. இத பாக்குற அந்த லேடிக்கு ஒன்னும் புரியல. என்ன மேடம், கட்டி பிடிச்சா உங்க பார்ட்னர் கோச்சுப்பாரா? என்ன சார், உங்க பார்ட்னரும் கோச்சுப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப டைரக்டர் ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, சொல்ல போனா இவங்க ரெண்டு பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டாரு. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? அப்படி இருந்தும் ரொமான்ஸ் வரலன்னா இவங்களுக்கு எல்லாம் ரொமான்ஸே வராது அப்படின்ற மாதிரி இவங்க வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இவங்க ரெண்டு பேரையும் ட்ரெயின் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு டைலாக்க டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஈரின் உங்களை பார்த்து ஆம்பளையான்னு கேக்குறாங்க. நீங்க பலார்னு கண்ணத்திலே ஒரு அறை விடுறீங்கன்னு சொல்லிட்டாரு. கண்ணத்துல அறை விட்டுட்டேன்னா நான் ஆம்பளையா மாறிடுவேனா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. டைலாக்கே கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்க சொல்றது உண்மைதான், நான் மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி டைரக்டர் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ விக்ரம் மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் வெளியே வந்து அந்த கிஃப்ட்டை எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா முகம் பாக்குற ஒரு கண்ணாடியை தான் தந்திருக்காரு. இத பார்க்கும் போதெல்லாம் உன்னோட ஆம்பிஷன் தான் உனக்கு திரும்ப திரும்ப தோணணும்னு சொல்றாரு. ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுறாரு. இந்த மாதிரி சப்போர்ட்டிவா யாருமே எனக்கு பேசினது கிடையாது. நான் உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. என்ன சொல்றதுன்னு ஹீரோக்கு தெரியல. நான் ஊர்ல இருக்கேன், இந்த இடத்துக்குலாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சாக்கெல்லாம் சொல்லி சமாளிச்சிடுறாரு. இப்ப யோகி பாபு கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஒரு ஃபேன் மாதிரி பேசி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஹஸ்பண்டா செயல்படுத்த சொன்னேன். ஆனா நீ ஃபேன் மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தி இருக்க. அதனாலதான் விக்ரமா அவளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ விக்ரமா பேசுறது பிரச்சனை. அவளே கால் பண்ணா கூட சரி, நீ விக்ரமா இதுக்கப்புறம் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவா சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோனும் விக்ரம் நம்பருக்கு கால் பண்றாங்க. இவர் எடுக்க கூடாதுன்றதுக்காக காலை கட் பண்ணி விட்டுறாரு. இவங்களுக்கான ட்ரைனிங் முடிஞ்சிருது. இவங்க ரெண்டு பேருமே ஓரளவுக்கு நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஷூட் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி டைரக்டர் முடிவு பண்ணிட்டாரு. இந்த படத்துக்கான பூஜை எல்லாம் போடுறாங்க. ஹீரோயின் அப்பாவும் வந்திருக்காரு. நம்ம குடும்பத்துக்கு இந்த சினிமா எல்லாம் செட் ஆகாது மாப்ள, இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டாரு. ஹீரோ இருக்கார்ல, அவளுக்கு ரொம்ப ஆசை இருக்கு, கண்டிப்பா லைஃப்ல நல்ல இடத்துக்கு வருவா. கல்யாணம் தான் அவ விருப்பப்பட்ட மாதிரி நடக்கல, இதுவாது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஒவ்வொரு சீனா எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் நடுவுல நமக்கு மாண்டேஜ் ஷாட் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோயின் இருக்காங்கல்ல, விக்ரம்க்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்ப ட்ரை பண்ணாலும் அவர் காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்ற மாதிரி லைட்டா இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிள் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த ரோட்டை 3 மணி நேரம் மட்டும் தான் நமக்கு தந்திருக்காங்க, அதுக்குள்ள முடிக்கணும்னு சொல்லிட்டாரு. 3 மணி நேரம் பத்தாதே அப்படின்ற மாதிரி டைரக்டர் யோசிக்கிறாரு. இந்த சீனை சீக்கிரமா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் கிட்ட சொல்லிட்டாரு. பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க. ஹீரோவும் ஷாட்டுக்காக நடந்து வந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் அசிஸ்டன்ட்ட தெரியாம இடிச்சிருவாரு. அவர் கையில வச்சிருந்த கண்ணாடியை கீழே போட்டுருவாரு. ஆக்சுவலா விக்ரம் கிஃப்டா தந்த கண்ணாடியா தான் இருக்கும். அது உடஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோயின் இந்த இடத்துல பயங்கரமா கோவப்படுறாங்க. இது எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. வெறும் கண்ணாடி தானே, எதுக்கு இவ்வளவு கோவப்படுற, நிறுத்து அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. ஆனா அந்த கண்ணாடிக்காக இவ்வளவு ஃபீல் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்றாரு. ரெண்டு பேரும் நடு ரோட்ல சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் ஒரு சீனா இருக்கும். அதெல்லாம் டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. ரொம்ப டைம் இல்ல, சீக்கிரமா பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் அந்த சீனை நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விக்ரம் கால் எடுக்கல, அதுதான் ஹீரோயின் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதனால ஷாட்ல தொடர்ச்சியா சொதப்பிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ கூட கரெக்டா பண்றாரு, இவங்க தான் சொதப்புறாங்க. ஹீரோயின் மைண்டுக்குள்ள விக்ரம பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க, அதனால தான் சொதப்புறாங்க அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஒரு ஷாட்ல விஜய்னு கூப்பிடணும், ஆனா இவங்க விக்ரம்னு கூப்பிட்டுறாங்க. விக்ரம பத்தியே தான் இவ யோசிச்சுட்டு இருக்கான்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல டைரக்டரும் டென்ஷன் ஆயிடுறாரு. எத்தனை வாட்டி பிராக்டிஸ் எடுத்த சீனு இந்த மாதிரி தான் சொதப்பியா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காருல, பிரேக் மாதிரி எடுத்துக்கிறேன்னு கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. அப்படி தள்ளி போனவரு விக்ரமா கால் பண்றாரு. நான் எத்தனை வாட்டி கால் பண்ணேன், எதுக்காக என்கிட்ட பேசவே இல்ல, உன்னை பார்க்கணும்னு சொன்னது தப்பா, சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் பேசாததுக்கு சாரி, கண்டிப்பா இதுக்கப்புறம் பேசுறேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எடுக்க வேண்டிய சீன் எல்லாம் அந்த இடத்துல எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் அவ்வளவு பேசாதன்னு சொல்லியும் எதுக்காக விக்ரம் மாதிரி பேசினேன் அப்படின்ற மாதிரி யோகி பாபு கேட்கிறாரு.
எனக்கு அவளோட நிம்மதி தான் முக்கியம், அவ ரொம்ப கஷ்டப்பட்டா, அதனால தான் இப்படி பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கதைப்படி வில்லனோட ஆட்கள் ஹீரோனை ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோ சண்டை போட்டு காப்பாத்தணும், அந்த சீனை தான் எடுக்க போறாங்க. இப்ப ஹீரோவும் ஷூட்டிங் ஸ்பாட்குள்ள வராரு. அந்த இடத்துல பார்த்தா நெருப்பெல்லாம் இருக்கு. நெருப்பை பாக்குற இவரு செம்மையா பயந்துடுறாரு. எதுக்கு நெருப்பெல்லாம் கேக்குறாரு. ஃபைட் சீன் சார், நெருப்பு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருக்கு நெருப்புனா பயம் இல்ல, அதை பத்தி சொல்றதுக்காக வராரு. அதுக்குள்ள என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு ஹீரோனும் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே விக்ரம்க்கு நெருப்புனா பயம்ன்ற மாதிரி இவர் சொல்லி வச்சிருக்காருல, இப்ப நம்மளும் சொன்னா ஹீரோனுக்கு டவுட் வந்துரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடி வாங்கின ப்ரொடியூசரும் ஹீரோவை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அங்க ஃபைட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அது கூட இவரோட ரவுடி ஆட்களையும் இறக்கி விட்டுறாரு. அங்க இருக்கவங்களுக்கு பெருசா இதெல்லாம் தெரியல, ஷாட்டை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உண்மையான ரவுடிங்க இருக்காங்கல்ல, ஹீரோவா அந்த இடத்துல உண்மையிலேயே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன உண்மையிலேயே அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஹீரோவோட ஆட்கள்லாம் தடுக்க ட்ரை பண்றாங்க. அதை மீறியும் ஹீரோக்கு காயம்பட்டது. ஹீரோவும் மயங்கின மாதிரி கீழே விழுந்திருக்காரு. அந்த ரவுடி ஆட்கள் அந்த இடத்த கொளுத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோவோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ தங்கச்சி பேரு ஜனனி அப்படின்றது. அவங்களால வாய் பேச முடியாது. எப்பதான்ப்பா பஸ் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட சிக்னல்லயே கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, இன்னும் எவ்வளவு நேரத்துல அங்கிள் பஸ் எடுப்பீங்கன்னு டிரைவர் கிட்ட கேக்குறாரு. 5 நிமிஷத்துல எடுத்துருவன்ற மாதிரி அந்த டிரைவர் சொல்றாரு. ஹீரோ இருக்கார்ல, நீ இந்த கம்பி அழுத்து, பஸ் ஸ்டார்ட் ஆயிடும் சொல்றாரு. இந்த தங்கச்சியும் கம்பியை போட்டு அழுத்திட்டு இருக்காங்க. என் தங்கச்சி கம்பி அழுத்தும் போது வண்டி எடுங்கன்ற மாதிரி ஹீரோ டிரைவர் கிட்ட சொல்லியிருப்பாரு. டிரைவரும் சிரிச்சுக்கிட்டே வண்டி எடுக்கிறாரு. இப்படி சந்தோஷமா தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா வழியில ஒரு இடத்துல கலவரம் நடக்குது. அந்த கலவரத்துல மாற்ற வண்டி எல்லாத்தையும் எரிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் தங்கச்சியோட கையை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி கெட்டியமா புடிச்சிட்டு தான் வராரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல கூட்டத்துல தங்கச்சி மிஸ் ஆயிடுறாங்க. தங்கச்சி எங்க போனாங்க அப்படின்ற மாதிரி இவர் சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துல பிளாஸ்ட் மாதிரி ஏற்படுது. இவர் பறந்து போய் கீழே விழுந்திருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிக்கிறாரு. சட்டுன்னு இந்த இடத்துல முடிக்கிறாரு. அங்க இருக்க ரவுடிங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. அந்த ரவுடிங்க படிக்கட்டெல்லாம் கொளுத்தி விட்டுருப்பாங்க. அதனால ஹீரோயின் அந்த இடத்துல மாட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவும் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் அடிச்சு போட்டு மேல வந்து அவங்கள காப்பாத்துறாரு. திரும்பி இறங்கி போக முடியல, அந்த அளவுக்கு நெருப்பு இருக்கு. என் கையை பிடி அப்படின்ற மாதிரி ஒரு கயிறை பிடிச்சி இவங்களை இழுத்துட்டு வந்துடுறாரு. 2 பேருமே காயம்பட்ட மாதிரி விழுறாங்க. ஹீரோ கண் முழிச்சு பார்க்கும் போது ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. ஹீரோயின் ஓகேவான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குறாரு. அவ ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ ரிஸ்க் எடுத்து காப்பாத்திருப்பாரு. அதனால ஹீரோயினும் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. என்ன காப்பாத்துறதுக்காக எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்தீங்க? நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்ல இருந்தே கோவமா மட்டும் தான் நடந்திருக்கேன். ஆனா ஒரு வாட்டி கூட நீங்க கோவப்பட்டு பேசினது கிடையாது. எப்பவுமே எப்படி உங்களால ஸ்வீட்டா நடந்துக்க முடியுது? நீங்க என்ன கெட்டவ மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறீங்க? இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சோகமா பேசிட்டு இங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் விக்ரம்க்கு கால் பண்ணி பேசுறாங்க. ஒருத்தர்கிட்ட நம்ம கோவத்தை மட்டும் தான் காட்டுறோம், ஆனா அவங்க பதிலுக்கு எப்பவுமே அன்பை மட்டும் தான் காட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குமா விக்ரம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த அளவுக்கு நேசிச்சா இப்படிதான் பண்ணுவாங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நீ அந்த அளவுக்கு யாரையாவது நேசிக்கிறியா விக்ரம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவருக்கு தங்கச்சியோட ஞாபகம் வருது. தங்கச்சியை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. அந்த கலவரத்துல என்னோட தங்கச்சியை மிஸ் பண்ணிட்டேன், ஒவ்வொரு நாளும் அவளை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் சோகமா பேசிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோவை பாக்குறதுக்காக அங்கிள் வந்துடுறாரு. ஒரு 2 நாள் விட்டு போனேன், அது தப்பா போயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களை நம்பி அவனை விட மாட்டேன், நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை ஊருக்கு கூட்டு வந்துடுறாரு. இவங்க 2 பேருமே சேர்றதுக்கு எந்த அறிகுறியும் தெரியல. அதனால ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஊருக்கு கிளம்பி போயிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கார்ல மாமா கூட கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவங்க கிட்ட இருந்து விக்ரம் கிட்ட பேசுற மாதிரி கால் வருது. நான் உன்னை கண்டிப்பா பார்க்கணும், வரமாட்டேன்னு மட்டும் சொல்லாத, நீ இந்த நாள் இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இத பத்திலாம் ஹீரோவும் யோகி பாபு கிட்ட சொல்லிட்டாரு. நீ ஒய்ஃபுக்காக இவ்வளவு பண்ணிருக்க, அதை தாண்டி அவளுக்கு விக்ரம தான் பிடிச்சிருக்கு, விக்ரம தான் லவ் பண்றா போலன்னு சொல்லிட்டாரு. அப்படிலாம் இருக்காதுன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. நாளைக்கு நீ அந்த இடத்துக்கு போ, அவளோட பார்வையில நீ அதை தெரிஞ்சுப்பன்னு சொல்றாரு. ஹீரோனும் விக்ரம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கேஷுவலா வர மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஃப்ரெண்டுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி நார்மலா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டுனா என்ன மாதிரி ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றது தெரியுமான்னு கேக்குறாரு. இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. லைட்டா இந்த இடத்துல முடிக்கிறாங்க. யோகி பாபு சொன்ன மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் நோட் பண்றாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது வேற ஒரு பொண்ணு ஹீரோனுக்கு பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. இந்த பொண்ணு யாருன்ற மாதிரி கேக்குறாரு. நான் சொன்ன அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சி தான் இவங்க, தங்கச்சி அவரை மிஸ் பண்ணிட்டாரு, அதனால தான் நான் கூட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப பக்கத்துல இருக்க அந்த பொண்ணை பாக்குறாரு. இவ தான் நம்ம தங்கச்சியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆகுறது. ரெஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. நான் தான் விக்ரம்னு உடனே சொல்ல முடியாதுல்ல, சொன்னா தப்பா நினைப்பாங்கன்னு இவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப விக்ரம்காக தான் நம்ம ஒய்ஃப் கூட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப விக்ரம் மாதிரி அவங்க கிட்ட பேசுறாரு. எனக்கு வேலை வந்துருச்சு, என்னால இன்னைக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு நார்மலா பேச வர மாதிரி வந்துடுறாரு. காணாம போனவங்களை எப்படி தேடி கண்டுபிடிச்சீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு. ஒரு சைட் மூலியமா தான் தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவரும் தங்கச்சியை சோகமா பாத்துக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாரு. அண்ணன்றதை வெளிப்பத்த முடியன்ற மாதிரி இவருக்கு கஷ்டமா இருக்கு.
எதுக்காக விக்ரம்னு சொல்லு அப்படின்ற மாதிரி யோகி பாபு கேக்குறாரு. அந்த இடத்துல வச்சு நான் தான் விக்ரம்னு சொல்லியிருந்தா என்னோட கேரக்டரை செக் பண்றதுக்காக இவ்வளவு நாள் நீ தான் நடிச்சியான்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துரும்ல, அதனால தான் இவர் சொல்லாம இருந்திருப்பாரு. இதுக்கப்புறமும் சொல்ல போறது இல்ல, நான் ஷூட்டை முடிச்சுட்டு ஃபாரின்கே கிளம்பி போக போறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஷூட்டுக்காக அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீங்க என்கிட்ட டைவர்ஸ் கேட்டீங்கல்ல, அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டேன், நீங்க சைனா போட்டா போதும்ன்ற மாதிரி அந்த இடத்துல காப்பியை வச்சிடுறாரு. கடைசியா ஒரு கோர்ட் சீன் தான் ஷூட் பண்ணோம், அதுக்காக ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. இப்ப இவர் டைலாக் பேசிட்டு இருக்கும் போது இவருக்கு போன் கால் வருது. இவரும் டைரக்டர் கிட்ட சாரி கேக்குறாரு. அதுக்கப்புறம் தான் விக்ரம் நம்பருக்கு கால் வந்திருக்கிறது இவருக்கு தெரிய வருது. திரும்பி பார்த்தா அந்த சைடுல இருந்து ஹீரோயின் தான் கால் பண்ணிருக்காங்க. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவை பார்க்க வந்த அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, அவனுக்கு நெருப்புனா பயம்ன்ற மாதிரி அவருக்கு சின்ன வயசுல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. என்ன விக்ரம் கூட மேட்ச் ஆகுதுன்னு இவங்க யோசிச்சிருப்பாங்க. இப்ப கால் பண்ணி ஹீரோவை பார்க்கிறதுக்காக வராங்க. இவங்க கால் பண்ணா ஹீரோக்கு தான் கால் போகுது. முன்னாடி தண்ணி இருக்கு பாத்துன்னு சொன்னார்ல, அதெல்லாம் எப்படி அவர் சொன்னாரு அப்படின்றது இப்பதான் உங்களுக்கு புரியுது. ஹீரோ ஸ்டார்டிங்ல இருந்து நமக்கு இவ்வளவு பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பதிலுக்கு அவருக்கு ஏதாவது பண்ணிட்டு அவர்கிட்ட பேசணும்னு நினைச்சிருப்பாங்க. அதனால தான் தங்கச்சியை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. வர ஹீரோ கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனா வந்த ஹீரோ இருக்கார்ல, விக்ரமுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுமான்ற மாதிரி கேட்டிருப்பாரு. நம்ம விக்ரம தான் லவ் பண்றேன்னு இவர் சந்தேகப்படுற மாதிரி கேட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல தான் அதுக்கான காரணத்தை சொல்லிட்டாங்க. ஒரு பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது யாராவது ஆறுதல் சொன்னாங்கன்னா அந்த பொண்ணு உடனே அவங்கள லவ் பண்ணிடுவான்னு அர்த்தம் கிடையாது. அந்த பொண்ணு ஃப்ரெண்டா தான் நினைப்பா. நானும் விக்ரம ஃப்ரெண்டா மட்டும் தான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யோகி பாபு சொன்னதை கேட்டு விக்ரம இவ லவ் பண்றான்ற மாதிரி இவர் யோசிச்சார்ல, அதை நினைச்சு இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நான் அங்க சொல்ல நினைச்சதை இப்போ சொல்றேன், நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற ஹீரோ சந்தோஷப்படுறாரு. இங்க எடுக்க வேண்டிய சீனை நல்லபடியா எடுத்துடுறாங்க. ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு வராங்க. வீட்டுல தான் தங்கச்சி இருக்காங்க. இப்ப தங்கச்சியும் அண்ணனை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, பேரண்ட்ஸ் கிட்ட காட்டுறதுக்காக வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. பேரண்ட்ஸும் சந்தோஷப்படுறாங்க. இவங்க எடுத்த படம் ரிலீஸ் ஆயிருது. எல்லாருமே நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பவும் பொண்ணை பாராட்டுறாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, நீங்க பக்கத்துல வாங்கன்ற மாதிரி ஹீரோவை கூப்பிடுறாங்க. சந்தோஷமா இந்த இடத்துல அவரை கட்டி பிடிக்கிறாங்க. இதோட ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.